வணக்கம். கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். சுமார் 350 நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பலமுறை அவரது ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தன் மீது பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜூன் 14ஆம் தேதி பிறப்பிக்கப்பட இருக்கிறது. ஜூன் 14ஆம் தேதி கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 14ஆம் தேதி இந்த வழக்கின் முக்கிய உத்தரவு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழா நடக்க இருக்கிறது. மேலும் 40 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா ஜூன் 14ஆம் தேதி கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த முப்பெரும் விழா தேதி மாற்றப்பட்டதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜூன் 14ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கோயம்புத்தூர் ஒடிசியா மைதானத்தில் நடைபெறுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள், வெற்றி பெற்ற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள். மேலும் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கைதான நாள் ஜூன் 14ஆம் தேதி என்பதால் தான் ஓராண்டு நிறைவு பெறும் நாள் திமுக முப்பெரும் விழா நடக்க இருப்பதாக திமுக நிர்வாகிகள் சிலர் முதல்வர் ஸ்டாலினிடம் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினுக்காகவும் கட்சிக்காகவும் நிறைய தொன்றுகளை ஆற்றியுள்ளார். மேலும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் செந்தில் பாலாஜியின் அறிவுரைப்படியே கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். மேலும் அவர் வெற்றியை பெற்றார். சிறையில் இருந்தாலும் கட்சிக்காக இன்னும் பணியாற்றிய செந்தில் பாலாஜி எண்ணி முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கொண்டார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்காக முதல்வர் ஸ்டாலின் தேதியை மாற்றி அறிவித்துள்ளார்.